ஆனா நீங்க இணையத்துல பார்த்தவங்க 1 கோடி பேர் இருப்பீங்கன்னு வச்சுங்க, மீதி 5 கோடி பேர் வந்து தியேட்டருக்கு வரமாட்டாங்களான்னு. அந்த இணையத்தில் பார்த்து அந்த 1 கோடி பேர் தான் ரிப்பீட் ஆடியன்ஸா இன்னைக்கு தியேட்டர்ல வந்திருக்காங்க. நம்ம உட்காந்து மொபைல்ல சின்னதா ஒரு லேப்டாப்ல இதெல்லாம் பார்த்தத ஒரு பிக் ஸ்கிரீன்ல எப்படி பார்ப்போம், ஒரு கொண்டாட்டமா எப்படி பார்ப்போம்னு, அப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு வைபாக இந்த படத்தை வந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அதை தாண்டி இந்த படத்தை நான் திரும்ப சொல்றது என்னன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்திருந்தா, இப்போ சொல்றாங்க இல்லைங்களா, குழந்தைங்களை ஏமாத்தி விஜய் ஓட்டு வாங்கிட்டாரு, குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தை காமிச்சு அந்த ஓட்டை பறிச்சுட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. பெண்களுடைய ஓட்டும் மிகப்பெரிய அளவில் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படம் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா பெண்களுடைய ஓட்டு எக்கச்சக்கமாக கிடைச்சிருங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது, எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அவ்வளோ லேடிஸ் சென்டிமெண்ட், ஒரு அப்பா மகளுக்கான சென்டிமெண்ட், அதை மீறி ஒரு இங்க இந்த சமுதாயத்துல ஒரு பெண் வாழறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்றது வந்து இந்த படத்துல. குறிப்பா ஒரே ஒரு காட்சியில நான் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துல இருந்த அந்த தாய்மார்கள் பெண்கள்லாம் அழ ஆரம்பிச்சது. ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து இந்த பாலியல், குழந்தைகள் மீதான பாலியல், குழந்தைகள் மீதான பாலியல் தொல்லை, வன்முறைகள் நிறைய பேர் கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி, இந்தியா முழுக்கிறது. ஐயா நீங்களாவது வந்து காப்பாத்துங்க, இந்த பாலியல் குற்றங்களை தடுங்க அப்படின்னு சிங்கப்பெண் படை அதை கூட கேள்வி பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த 2 மாதத்தில் 70 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளது. அதுல அந்த காட்சியில வந்து ஒரு குட் டச் பேட் டச் பத்தி குழந்தைங்க முன்னாடி விஜய் பேசுவார். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாஸ் ஹீரோ கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் வசம் வைத்துள்ள ஒரு ஹீரோ ஒரு விஷயத்தை, ஒரு நல்லது சொல்லும் பொழுது அது எவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. நீங்க வந்து ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுக்கான விளம்பரம் பண்ணா கூட அது போய் சேராதுங்க. வந்து அதை ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிட காட்சி, அந்த 10 நிமிட காட்சியில் அவர் பேசுற அந்த வசனம் தியேட்டர்ல இருக்கிறவங்க தேம்பி அழறாங்க. இது மாதிரி எமோஷனல் டச் பண்ற காட்சிகள் இந்த படத்துல அதிகம். மிக குறிப்பாக அந்த பெண், ஒரு வளர்ப்பு மகள் தன்னுடைய அப்பாவை தன்னுடைய சித்தப்பாவை அவர் சித்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பெண் ஒரு கட்டத்துல வந்து நீ சித்தப்பா இல்ல என்னுடைய அப்பா, அதுவும் என்னுடைய அப்பா அப்படின்னா உயிர் கொடுத்த அப்பா அப்படின்ற அந்த வசனங்கள் ஆகட்டும்,